மக்களே, நான் இவ்வளோ நாளாக வீடியோ போடல. ஏன் தெரியுமா? நான் சென்னை போயிருந்தேன். சென்னையில் நான் நிறைய விஷயம் பார்த்தேன். அப்புறமா நான் முக்கியமாக ஃபோன் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. அப்புறமா என்னோடய இன்னொரு யூடியூப் சேனலும் காலி. அதனால் என் அப்பா யூடியூப் சேனல்னு சொல்லி நேம் இருந்ததில் இப்போ நேமை மாற்றி அனிருத் 2.1 சொல்லி ஒரு பேரை வச்சு இது பண்ணிட்டேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, இந்த மூவி வீடியோவாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, எல்லாமே இதில் தான் வரும். அப்புறமா இந்த சயின்டிஸ்ட் பார்ட் 3 என்னோடய பிரதர் இங்கே வந்தால் தான் நான் ஷூட்டே பண்ண முடியும். அவனுக்கு தான் ஹீஸ் தி டைரக்டர். ஸோ அந்த படம் கூடிய விரைவில் தீபாவளி அப்போ வந்துடும். ஸோ தீபாவளி இந்த டைமில் வந்துடும். ஸோ அதனால் அதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோ வரும். நான் டேட்ஸ் லைஃப்ன்ற ஒரு வீடியோ சும்மா பார்த்துட்ருக்கேன். எனக்கு போர் அடிக்குது. ஸோ அதனால் பார்த்துட்ருக்கேன் லீவில். நல்லா ஜாலி. ஸோ அதனால் நான் இப்போது இந்த வீடியோ நான் டெய்லி போடுவேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட். நான் அதில் ஃபஸ்ட்டு கிளிப் இதுதான் இருக்கும். இதுக்கப்புறமா தான் வீடியோக்குள்ளே போவோம். ஸோ பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹலோ மக்களே, இன்றைக்கி எனக்கு தெரியுமா, என்னோடய அப்பாவோட பர்த்டே. நான் என்ன கிஃப்ட்டு பண்ணுறதுன்னே தெரியல. என்ன பண்ணலாம்? சாப்பாடு ஏதாவது பண்ணுவோம். கேக்கும் பண்ண தெரியாது என்கிட்ட. அவன் வேறு இல்லை. அடுப்பே பத்தாமக்காமல் கேக் பண்ணணுன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன். அது புட்டுக்குச்சு. ஸோ இப்போ நான் காமெடிக்காக டேட்ஸ் லைஃபோட வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். நான் நிறைய சுற்றிட்டேன். இப்போ ரெஸ்ட் டைம் இன்னும் 12-15 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரில. தட்ஸ் கவர்மெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி. தே ஹேவ் டு டெல் அஸ். வெயிலை பொறுத்து, சன்னை பொறுத்து தான் இது பண்ணணும். பிசம் சன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு விட்ருலாமா 3 மாதம்? இருட்டாகவே இருக்கும். யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. சன் எடுக்கணும்னா நாங்கள் சூரிய கிரகத்துக்கு போகணும். ஸோ அதனால் நானே போய் ஃப்ரிட்ஜில் இருந்துக்கிறேன் ஒரு 20 நாள். நான் அப்படிதான் இதுதான் பார்த்துட்ருக்கேன். எங்கள் அப்பாவோட பர்த்டே நான் என்னத்தை கிஃப்ட் பண்ணுறதுனே தெரில. வாட்சோட சார்ஜர்னால அதை ஆர்ட்ரு போடணும். அதை ஆர்ட்ரு போட்டால் ரொம்ப நாள் கழித்து வரும். எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா சான்ஸ் இல்லை ராஜா. நான் எங்கேயோ போகணும். அதுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் காசு வேணும். காசும் இல்லை. என்னோடப்பா சேவிங்ஸ் 1100 ரூபா தான் இருக்குது. அதனால் சும்மா ஹாப்பி பர்த்டே விஷ் சொல்லிட்டு நான் இப்போ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு மூணு புளிப்பு அடுத்து பூ வைக்கணும். அப்புறம் தேங்காய் பழம் பாருங்க. நானே காமிக்கிறேன் அந்த ஃப்ரிட்ஜில் இருங்க. நான் பாருங்களேன். என் ஃப்ரிட்ஜ் இது மோசமாக இருக்கும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். போச்சா ஆடு வந்துச்சு. இதான் உங்களுக்கு நல்ல உதாரணம். சென்சாரு, கிரேப்ஸு, ஆப்பிள், வாட்டர் ஃப்ரிட்ஜ். இது அமெரிக்காவில் எப்போயோ வந்துருச்சு. டிஷ்ஷு கூட சொல்கிறாங்களா? அந்த ஃப்ரிட்ஜை நாம வாங்கலாம். பால் காசணுமா?
அது எப்படிடா பண்ண போறீங்க? ஐயோ ஐயோ பாருங்க. காசனுமா என்ன கொடுமை சார். இது அபி ஒரு சர்ப்ரைஸ். இது சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் அபி இது சர்ப்ரைஸ். இதுடி கண்ணாடி கண்ணாடிதான். பிளாக் பிரிண்டட் கண்ணாடி. சூப்பரா இருக்குப்பா. இதுக்கு மேலே எங்கள் வீட்டில் கண்ணாடியே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அடுத்தது பிஸியா இருக்காங்க. இதுல என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து இப்போ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நிறைய பொருள் வாங்கி வந்துருக்கலாம். அதெல்லாம் வச்சு நம்ம டூர் போகலாம். திருச்சி டூரு போலாமா? டூருக்கு போறாங்களாம். மொகு மொகு இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு? இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இந்த ரேக்கு காலி ஆகிடும். இந்த ரேக் காலி ஆகிடும். ஜெர்மன்லேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க பார்க்கறதுக்கு. அவங்க எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. இது மாதிரி நிறைய இருக்குதுங்க. மக்களே இவங்களோட அட்ரஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க ப்ளீஸ். நான் போய் சென்னையில் போய் பார்க்குறேன். ஈஸ்ட் கொக்கோ எனக்கு பிடிச்ச. என்ன பண்றது இப்போ வீடியோக்கு வேணும்டா. வீடியோக்கு ஆமா எனக்கு ஒன்று கொடு. பூமரா நீ தானே கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணது நானு. நீ சாப்பிடுவியா? வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாப்பிடுவியா? அடுத்த லொக்கேஷனுக்கு போகலாம். இந்த ஐட்டம்ஸ் நியூட்டல்லா முக்கியமான ஊறுகாய் வேணாமட்டா. நீயும் சாப்பிடுவ. இது நான் சாப்பிடுறது டெய்லி ஊறுகாய் தானே. பாதி கேட்ட நீ தான் வேணாம். வெறும் சோறு வச்சுட்டு போயிடுவோம். பாவம் ஏதோ ஊறுகாய். ஐயோ நீங்க எல்லாம் பாருங்க. துணைய பாருங்க. நான் தொட முடியுமா? எதனா எல்லாம் அவன் ஐட்டம் தான். அது முடிஞ்சிச்சா? அதுதான் நம்மளோட ஐட்டம். மொகு 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 நல்ல முக்கு முக்குன்ற மாதிரி மொகு மொகு. அவாதமா அதை குடிச்சு வரேன். மேலே வாங்கி போறேன். எப்படி நடுவில் வருதா? கோகனட் இந்த இளநீர் பாயாசத்துல வந்து அது மாதிரி போட்டுக்கலாம். ஆமா செம்மையா இருக்கும். செம்மையா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா நல்லா பிடிக்கல. சாதாரண மேங்கோ ஜூஸே நல்லா இருக்கும்டா. ஃப்ரூட்டி வாங்கி வந்து குடிச்சு பார்த்து எப்படி பிடிக்கிற மாதிரி ஜூஸ். ரோஸ் மில்க் எசன்ஸ் நன்னாரி. இது என்னது? இது எனர்ஜி ட்ரிங்க். இது வந்து டீ சாக்கோ ஸ்டிக்ஸ். இதெல்லாம் வந்து ஒன்று கூட நாங்கள் தின்றது இல்லைங்க. அநியாயமா இருக்கு. சரி இந்த டூர் முடிஞ்சு போச்சு. அடுத்து இந்த டூர் போகலாமா? அடுத்த ஏரியா போகலாமா? போகலாம். எவ்ரிடே ஃப்ரெஷ் பால் எல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட். நீ தான் சொல்லணும். பால் தயிர் எல்லாம் வைக்கலாமா? சீஸு. அதுக்கு அடுத்து கீழ் ரோ பாருங்க. இது எங்களுக்கு பிடிச்சதா நீங்க தான் சொல்லுங்க. உங்களுக்கு காணும் கொக்கோ அலம்பல் இல்ல. மாம்பழம் பிடிக்காதவங்க யாருனா இருப்பாங்களா? பலாப்பழம் பிடிக்காதவங்க யாருனா இருப்பாங்களா? எனக்கு பிடிக்கும். சீதாப்பழம் சீதாப்பழம் அது பிடிக்குமா? என்ன மில்க் ஷேக். இதெல்லாம் மில்க் ஷேக் எல்லாம் வச்சுக்கிறாரு. இங்க பாருங்களேன். ஒருத்தர் லண்டன்ல இருந்து வந்தாங்க.
அவங்க வந்து சாக்லேட் கொடுத்தாங்க. எங்களுக்கு எல்லாமே வந்து மலேசியாவில் கூப்பிட்டாங்க, ஜெர்மனில் கூப்பிட்டாங்க, இது பாருங்க லண்டன்ல கூப்பிட்டாங்க. அந்த லண்டன் சாக்லேட் தானே இது. அது ட்ரேவா அது ட்ரே அது சாக்லேட். எனக்கு இது பிடிக்கட்டா ரொம்ப டைரி மில்க். எனக்கு பார்த்தா இது சாப்பிடணும் போல வருது. நம்ம எல்லாம் போய் வாங்கினாங்க 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுறோம். இது வந்து யார் வந்தாலும் வந்து கொடுக்கலாம்ல, அதுக்கு தான் வாங்கினது. யாருக்கு வேணா கொடுப்பாங்க, ஆனால் இவங்களே சாப்பிடுவாங்க. கரெக்டா? அது கூட வச்சு பாரு, எப்போ பாரு ஒன்னோட அடிச்சுட்டு எவ்வளோ இருக்கு போடுறீங்களா நீங்க? மொத்த டைம் இந்த ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கும் எனக்கு தெரியுமே. அதெல்லாம் சொல்லாத. இதுல ஒண்ணு இது இருக்கும், இதுல ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் நாங்கள் அவங்க எங்களுக்கு சொல்லிட்டோம். நாங்கள் எதுவுமே ஒளிவு முறைவு இல்லை, கரெக்டாக சொல்லிட்டோம். படிப்போம். நீங்க வந்து ஐயோ ஐயோ இங்க வந்து என்ன வச்சுக்கலாம்னா மாவு அரைப்பாங்க. அந்த மாவு அரைச்சாங்கன்னா 1 வாரத்துக்கு அரைப்பாங்க, 1 வாரத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த பெருசா வேற ஆயிடுச்சா 10 நாளைக்கு வச்சுக்கலாம். புளிச்சு போய் மவன அந்த புளிப்பு போடுறதுக்கு என்னென்ன போடணுமோ அதெல்லாம் அந்த மாவு ஆற இது பண்ணிட்டு இருக்கோம். மாவுல செஞ்சது சாப்பிட்டு நல்லா தான் இருந்தீங்க. பாண்டிச்சேரி போய் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு பட்டுனீங்க. அப்படிதான் ஆகும். அப்போ எங்க மாவோட இப்போ பாத்துங்க நல்லா அழகா இருக்கு. இதுக்கப்புறம் சாம்பார் வைப்பாங்க. அந்த சாம்பார் வந்து 3 days வச்சுக்கலாம். சாம்பார் 3 days வச்சுக்கலாம், ரசம் 3 days வச்சுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்குடைய சட்டி அந்த டிபார்ட்மெண்ட் இங்க எல்லாமே அதுதான் இருக்க போகுது. இது கூட வச்சுக்கலாம். 4 நாளைக்கு முன்னாடி பண்ணது சப்பாத்தி மாவு. வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கி வரணும், அடுக்கணும். அது கூட பாருங்க எங்க வீட்டுல எப்பவுமே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் எப்பவுமே இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். எப்பவுமே நாங்கள் ஸ்வீட் எடுத்து கொண்டாடுதான் எங்க வீட்டுல. இங்க பாருங்க ஐயோ ஐயோ ஸ்வீட் எடு கொண்டாடி காரம் விடு கொண்டாடி. உங்களுக்கு அட்ரஸ் தான் தாங்க, நானும் பார்ப்பேன் ப்ளீஸ். இவங்களே கொடுத்தாங்கன்னா கொடுத்துருவாங்க. அழகா இருக்குல்ல, அழகா இருக்குல்ல. 20 days ஆமா. பின்னாடி தெரியுமா அந்த காம்பு, அதை கிள்ளிட்டு நீங்க தண்ணியில கழுவிட்டு வச்சுட்டீங்கன்னா 20 நாள் இருக்கும். நாங்க டிப்ஸ் தரோம். ஆமா, அவருக்கு சமையலே தெரியாது. இதுதான் பிரச்சனையே. இங்கதான் ஆரம்பிக்குது பிரச்சனை. என்னன்னா குக்கோக்கு சிக்கன் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். அடுத்து இது பாருங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்கேன். நீங்களே பாருங்க. இது வந்து எனக்கு திட்டுவாங்க, என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. மீன் அட்டுக்கட்டுக்கா. ஐ மாமா சாப்பிடுறியா? 5 நிமிஷம் ஆச்சுன்னா கரெக்ட் போயிடும். கரெக்ட் போயிட்டு வரணும். ஏன் நீ கரண்ட் கட்டா? இங்க பாருங்க சூப்பரான ஃப்ரிட்ஜு. ஆனால் எனக்கு தேவை கிடையாது இப்போதைக்கு. வைமின்ட்டு 3 door ஃப்ரிட்ஜ் இருக்குதா, 4 door ஃப்ரிட்ஜ் இருக்கு ஆல்ரெடி. என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. மோமோக்கோ மயிலோக்கும் நீ லடாக் இருந்தா போறியா? நீ அடிக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி நீ பார்த்திருக்கியா? நான் ஒண்ணுமே இருக்காது. உனக்கே தெரியும். நீயே சொல்லு. இந்த ஃப்ளேவருமே நல்லா இல்ல, பட் வந்து அவருக்கு செம்மையா இருக்கும். ருச்சி நல்லா இருக்கும். அதான் வசதியா இருக்கு. இது வந்து ஃப்ரோசன் ஃபுட், எல்லாமே ஃப்ரோசன் ஃபுட். வெறும் கடையில மட்டும் தான் பார்த்துருக்கேன். நாம வைப்போம் இல்ல ஒரு ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் இருக்கணும்னு இதுதான் எப்பவுமே இருக்கணும். அதெல்லாம் இருக்கணும்பா. பல்ல வை வை வை. ஓகே, இங்க பாரு. இது பாத்தியா? இது கிடையாது, 2 in 1. இங்க வா, இது பாரு. ஓ கண்ணாடியுமா இல்ல, கண்ணாடி தான் இது, ஃப்ரிட்ஜ் இல்ல. ஆனா வீட்ல தான் டூர்ல
பிரியாணி குக் பண்ணதை விட இந்த முடிய பிபி பண்ணது தான் அதிகம். முக்கியமானது விட்டீங்க. தோசை மாவு 20 நாளைக்கு செஞ்சு வச்ச தோசை மாவு. அப்பா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா? சுத்தி ஜூஸ் குடிப்போம் எடுத்துச்சுன்னா இப்போ நான் காமிச்சல இப்படிதான் இருக்கணும் வருஷம் ஃபுல்லா. ஆனா நாளைக்கு வந்து பாருங்க எங்க ஃப்ரிட்ஜ் வேற மாதிரி இருக்கு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். முடிஞ்சு வச்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஜூஸ் குடிச்சிட்டல அவ்வளோதான், வெளியே எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த டூர் ஃப்ரிட்ஜ் டூர் வெளியே வந்துட்டோம். இது ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம. நான் உங்கள் சேனலோட தீவிர சப்ஸ்கிரைபர்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? தமிழர்களுக்கு நெனிய வணக்கம். இவங்களோட இன்னைக்கு வந்து டெஸ்டிங் டம் ஹேக்ஸ். டம் ஹேக்ஸா? முட்டாள்தனமா பண்ணுவாங்கல்ல, அதான் முட்டாள்தனமா முட்டா. சரி, நான் வந்து மத்தியானம் பார்க்குறேன் எங்கள் அப்பா எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போவாரான்னு. ஸோ நான் இப்போதைக்கு பாய், நான் சாப்பிட்டு கொஞ்சம் டிவி பார்க்க போகிறேன். பாய், மத்தியானம் பார்க்கலாம். இதோ இதெல்லாம் புக்ஸு, பேப்பர்ஸு, ஆன்சர் சும்மா எழுதிட்டு இருந்தேன், எனக்கு போர் அடிச்சதுன்னு. அண்ட் இது ஐடி கார்டு. இருங்க வரேன். ஐயோ 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 அம்மா 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 திஸ் இஸ் மை ஐடி கார்டு. இல்லை என் அட்ரஸ் இருக்கும். ஸோ அதை நான் காமிக்க மாட்டேனே. திஸ் இஸ் மை ஐடி கார்டு. என் அட்ரஸ் வேணால் பார்த்துக்கோங்க. என் பர்த் ஆஃப் டேட்டு, ஃபோன் நம்பரு. மக்களே, லூனா எக்லிப்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது என்னடா சொல்கிற? அந்த மாதிரி அறிகுறியே இல்லையடா. ஐயோ, இது வேறு கண்டுச்சு. ஷிட், ஐ திங்க் நான் அதை எடுத்துருவேன். இதை பாருங்க மக்களே, இது ஏதோ இது மாதிரி இருக்குல்ல. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இது. நான் ஜூம் பண்ணுறேன். ஐயோ, ஜூம் வேற பண்ண முடியல. ஏதோ ஒரு ஏதோ சோலார் எக்லிப்ஸ் அந்த லூனார் எக்லிப்ஸ் அந்த மாதிரி இருக்கு மக்கள். எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், லூனார் எக்லிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். சன்னே காணும். இட்ஸ் டைம் 6, 6 மணி கூட இல்லை. இப்போ தான் 5 மணி 5, இட்ஸ் 5, 5 மணி. இப்போ தான் 5 மணி ஆகுது. ஐயோ, என்னடா இது? 5 மணிக்கெலாம் எப்படி சுருன்னு வெயில் அடிக்கும்? எதுவுமே இல்லை. நீங்களே பாருங்க. நான் என்ன சொல்கிறேன்? ஏதோ கிளைமேட்டை பாருங்களேன். ஏதோ இருட்டிருச்சு அப்படியே. எனக்கு ஒரு நாள் பயமாக இருக்குது. அங்கே ஒருத்தர் டேங்க் மேலே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன். அங்கே என்ன அந்த அங்கிள் பண்ணுறாரு? எனக்கு ஒரு டவுட்டு. இதான் ஒரு மினி. இருங்க, ஃபோக்கஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அண்டு இருங்க, நான் வீடியோ கட் பண்ணிட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சாரி மக்களே, தெரியாமல் இந்த பக்கமே திருப்பி ஆன் பண்ணிட்டேன். மக்கள், இப்போ நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா டிவி தான் பார்க்கணும், வர வழியே இல்லை. இப்போ நான் போனேன், அங்கே ஃபுல் தண்ணி, ஃப்ளட்டு மாதிரி, சென்னை மாதிரி ஆயிடுச்சு அங்கே ஊர். என்ன சொல்கிறது? பார்க் ஃபுல்லாக தண்ணி, உள்ளே போக முடியல. இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணியை எல்லாத்தையும் எடுத்து ஊற்றி கதவு ஸ்டீலில் இது பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இது ஸோ டோர் இஸ் ஃபுல்லி கவர்னால வாட்டரை வெளில தள்ள முடியல. அவங்க ஒரு மேடு மாதிரி இருந்தது, அதனால் வாட்டரை எடுத்து ஊற்றிட்டுருக்காங்க. இப்போ தான் அதெல்லாம் குண்டை தண்ணி நிற்கிது. பிளான்ஸ்லேருந்து இதுலேருந்து நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் வந்து கை மட்டும்தான் இங்கே தான் இருக்குது. இதுதான் இன்றைக்கி எங்கள் அப்பாவோட பர்த்டே. நான் எப்படி ஆர்எஸ்புரம் போயிடலான் இருந்தேன். ஆனால் மழை வர மாதிரி இருக்குது. நைட்டு போகும். நைட்டப்போ நான் வந்து ஆர்எஸ்புரம் ஸ்ட்ரெயிட்டாக போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ இதுவே ஃபோனையும் ட்ரை பாடி அப்படி இருந்தாலும் எடுத்துக்குவேன். ஸோ இவன் எனக்கு பிடிச்சது. ஸோ
நான் யூடியூபரு, நான் யூடியூப்பை பார்த்துருக்கேன். என்னோடய வீடியோஸ் இல்லை பேட்ச் லைஃப் அந்த அந்த இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்போ பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட அட்ரஸ் இருந்தால் ப்ளீஸ், நான் அந்த வீடியோவில் நிறைய தடவை கேட்டேன், அட்ரஸ் இருந்தால் இது பண்ணுங்கள், எனக்கு எப்படியாவது கீழே கமெண்ட்ஸில் போட்டுருங்க. சென்னை அண்ணா நகராக இருக்கட்டும், அண்ணா நகர், இது மாம்பழம், என்ன மாம்பழம், ஏதோ ஒரு மாம்பழம் அது தெரியல, அது சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க. நான் சிரித்து என்னால் முடியல. ஸோ நான் இப்போ வந்து இங்கே இருக்க இந்த பெட்டு வந்து இப்போ அட்டாச்சு இல்லை, இதோ அங்கே 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 இங்கே ஏன் தெரியுமா, இங்கே ஒரு ஓட்டை இருக்குது, இங்கே ஒரு ஓட்டை இருக்குது. அதனால் வந்து அங்கே எங்கள் அப்பா படுத்துக்குவார், அங்கே ஃப்ரீயாக இருக்கும், நான் இங்கே தான் படுத்துக்குவேன். தெரியுமா, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே கால் போத்துக்கலாம், ஆனால் இங்கே கால் போத்துக்கலாம். நான் இங்கே இப்படி படுத்துட்ருப்பேன்னா இந்த வழியாக தான் படுத்துட்ருப்பேன், நான் இப்படி தான் படுத்துட்ருப்பேன், இங்கே தான் படுத்துட்ருப்பேன். இங்கே கால் வச்சுக்கலாம், இதுக்கு மேலே கால் வச்சுக்கலாம். எனக்கு அது பழகி போச்சு. எங்கள் அம்மா வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக ஃபோன் சார்ஜ் போட்டிருக்காங்க. திரும்பி மேட் இருக்குவா, இங்கே குழி இருக்கும், இந்த குழிக்கு இது மிகல் அருகிலான இது இருக்குது, இலவம் பஞ்சு. எங்கள் அம்மா அதுலேயே படுத்து பழகிட்டாங்க. உடம்புலாம் இங்கே படுத்தா வலிச்சது ஃபஸ்ட்டு 2 டேஸு, அதான் சரியாக போச்சு. நான் முதல்ல மேக்ஸிமம் நான் ஆர்எஸ்புரம் போகும்போது பார்ப்பேன், இல்லை எங்கள் அப்பா கிட்ட கஷ்டப்பட்டாது கேட்பேன். ஏன் தெரியுமா, நான் எங்கேயும் போகல, சென்னை போனீங்கடா என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சென்னையில் உங்களுக்கு எதுவுமே எடுக்க முடியலையே, அப்புறமா வேஸ்ட்டு போய் ஃபோன் தாலி செக்யூரிட்டி செக்கில் பிடிச்சிட்டாங்க. இல்லை ஃபோன் வந்து சார்ஜ் போட்டேன் ஏரில், அப்புறமா ஃபிக்ஸ் நானே எல்லாத்தையும் கழட்டி ஏட்டுடி சோல்ஜர் போகிற மாதிரி எல்லாத்தையும் கழட்டி பார்த்தேன். கழட்டி பார்த்த போகிறோமா ஃபால்ட்டு, அப்புறம் திருப்பி ஃபிக்ஸ் பண்ண முடியல. நான் அப்படியே இது கொண்டு போயிட்டு சாம்சங் கம்பெனியில் கொண்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, பேக்கேஜ் மட்டும் தானே கழுருக்கு, நான் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதோ ஃபிக்ஸ் பண்ணி தந்துட்டாங்க. ஆனால் என் பேட்ரி லைஃப் வாராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது இப்போ நான் வந்து டிவி தான் பார்க்க போகிறேன், வேறு வழியே இல்லை. மழை வேறு பெய்யும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரே பயமாக இருக்குது. சோம்பேறியாக இருக்கேன், சோம்பேறித்தனமாக உட்காந்து டிவியை பார்க்குறேன். 24/7 அதான் பண்ணும், 24/7 நான் இதுலேயே இருக்கேன். ஏன் தெரியுமா, 6th standard 7th standard போன கூட நம்மளுக்கு டைமே இருக்கு. நான் வந்து என்னத்துல பிளான் பண்ணியிருக்கேன், புக்ஸு வந்ததுக்கப்புறமா நான் அதில் ஃபுல்லாத்தையும் படிச்சிருவேன். ஃபுல் புக்கே மேக்ஸ் தான் சும்மா சல்லுன்னு போவாங்க. எனக்கு மேக்ஸை பற்றி நல்லா தெரியும். ஐ மீன்ஸ் 1st standardலேருந்து 6th standard வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும் மேக்ஸை பற்றி. ரொம்ப டிப்பிக்கலாக இருக்கும். மேக்ஸும் சயின்ஸும் சோஷியலு அப்புறமா இங்கிலீஷ் எல்லாமே வந்து மேக்ஸ் தவிர மற்ற எல்லாமே ஸ்லோவாக தான் போவாங்க. தமிழ் ஈவன் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு திங் அங்கே யாருமே வந்து ஆன்சரையே மார்க் பண்ண தர மாட்டாங்க. நான் இப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ணி அப்படியே எத்தனை பேர் கொடுத்துடலான் இருக்கேன். இதை நான் சொன்னது இந்த இதே இப்போயே மறக்க விட வேண்டும். ஐ மீன்ஸ் இந்த பாரதி வித்யாபவன் ஸ்டூடெண்ட்ஸு யாரும் பார்த்தீங்கன்னா சாரி, இது 7th standardக்கு யூஸாக இருக்கும். 6th standard 5th standardலேருந்து 6th standard வரைக்கும் 7th standardக்கு இது யூஸாக இருக்கும். நான் அது வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன். அவன் 7th standard, நாங்கள் நேபர்ஸு. இப்போ அவன் இல்லை, அவன் ஏதோ ஊருக்கு போயிட்டான். நானும் அவனும் நேபர்ஸு. அப்புறமா வேறு வீடு பார்த்துட்டாங்க. அவனுக்கு 7th standard பற்றி நல்லா தெரியும். 7th standard படித்து 8th standard போகிறப்ப டிசி வாங்கிட்டான். ஸோ அதனால நான் அவன்கிட்ட போய் என்னடா பண்ணுவாங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே, நீ என்ன தெரியுமா பண்ணு, நான் உனக்கு புக்கு கொடுக்குறேன்,
நீ அதை வச்சுக்கோ, அதை நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணியிருக்கேன், இதை அப்படியே பார்த்து மார்க் பண்ணிவிடு, எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் இந்த புக்கு நான் எங்கேயோ வச்சேன், பாட்டி வீட்டில் இருக்குது. பாட்டி வீட்டு மேலே வந்துருச்சு. ஆனால் நான் போய் எடுத்துகிட்டு வரத்துக்கு கீழே ஃபுல்லாக தண்ணி, கால் வச்சா ஒழுகிடும். அதனால தான் நான் வெளியே போகாமல் இங்கே இருக்கேன். சேஃபாக அந்த ரூம் 4 செவரில் இங்கே உட்காந்துருக்கேன் டிவியோட. எனக்கு ஒரே என்டர்டெயின்மெண்ட் தான் இந்த டிவி தான். சாப்பிடுவேன், தூங்குவேன், டிவி பார்ப்பேன். இதுதான் ஏன் தெரியுமா, இவ்வளோ நாளாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஃபுல் ரெஸ்ட் தான். அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் எப்படியாவது ஏதாவது நான் ட்ரிப்பு போவேன்னா, நான் போட் ஹவுஸ் அது மாதிரி ஏதாவது போனேன்னா, இதெல்லாம் சும்மா சொல்கிறேன். போட் ஹவுஸ்லாம் வந்து போவேனான்னு தெரியாது, ஆனால் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு. ஐ மீன்ஸ் போட் ஹவுஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அக்டோபர் இதில் ஜூன் இல்லை, எப்பயோ ஒரு தடவை சொன்னாங்க ஒரு அங்கிள். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்ச நாள் பார்க்க போகிறேன். என் ஃபோன் பேட்டரியில் ஃபுல் டவுனு. நான் ஒரு ஃபோனை முதல்ல மாற்றணும். நான் முதல்ல போய் ஒரு ஃபோனை எடுத்து எல்லாம் டேபு என்னோட இதெல்லாம் விற்றுட்டு ஒரு ஃபோனை நல்லா ரெடி பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் ஃபோன், ஜான் விக்கோட ஃபோன், இந்த மாதிரி ஏதாவது பண்ண போகிறேன். இந்த டிடிஎஃப் இதில் வந்து நான் ஷார்ட்ஸ் பார்த்தேன். ஒரு காருக்கு அவ்வளோ காசா, ஏன் அவ்வளோன்னு சொல்லிட்டு, அது நார்மல் கார் இல்லை, ஜான் விக்கோட கார். டிடிஎஃப்னு போட்டு இது வந்தது. ஸோ டிடிஎஃப்னு வந்து ஒரு காரு. அது பார்க்கவே எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்தது. என்ன கார் இது, எப்படி தான் அப்படி மாடிஃபை பண்ணாங்கன்னு தெரில. மாருதி சுசுகியோட காரா அதுன்னு சொல்லி நான் அப்படி பார்த்தேன். அதை என்னடா அது இப்படி பண்ணியிருக்காங்கன்னு, அந்த க்ரியேட்டிவிட்டி சும்மா சொல்ல சூப்பராக இருக்குது. ஸோ நான் இப்போ டிவி போட்டு நான் பார்க்க போகிறேன். அதில் ஏதாவது காமெடி வீடியோ சில இதெல்லாம் பார்த்தேன். டேட்ஸ் லைஃபு இது ஒரு வீடியோ. நான் வந்து இது வந்து எனக்கு எவ்வளோ யூஸாக இருக்குன்னா, எங்கள் அம்மா கூட எந்த வீடியோவும் எடுக்கிறதில்ல, சும்மா தான் இருக்காங்க, சும்மா சமைக்கிறாங்க, அவ்வளோதான். நான் அது வீடியோ எடுக்கணும்னு பார்க்குறேன், எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. டைம் என்னடா உனக்கு டைமு, இப்போ டிவியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஆமாம் நான் டிவியில் தான் இருக்கேன். ஐ மீன்ஸ் டிவி வந்து எனக்கு சொத்து மாதிரி, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸ்கூல் போகிற வரைக்கும் நான் டிவி பார்ப்பேன், அது எக்ஸாம் டைமில். நான் சும்மா சொல்கிறேன், நம்பிடாதீங்க. நான் எக்ஸாம் டைம்லாம் அப்படி பண்ண மாட்டேன். நீயே சொல்லிட்டு இப்படி பண்ணுறியடா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நான் சில டைம்ஸ் பார்ப்பேன், யூனிட் டெஸ்ட்டாக இருந்தால் பார்ப்பேன், ஆனுவல் எக்ஸாம்லாம் பார்க்க மாட்டேன். பார்த்தேன்னா நான் அவ்வளோதான், மொத்தத்தையும் மறந்துடுவேன். இப்போது எங்கள் அம்மா வந்து ஸ்நாக்ஸ்லாம் பண்ணலாம். மீன்ஸ் அப்போ தான் பீஸா சாப்பிட்ருக்கேன், பீஸா டப்பா இருக்குது. ஸோ நான் இப்போது வந்து ஒரு ரிவ்யூ காமிக்க போகிறேன். கண்டென்ட்டே எல்லாம் ஏதோ பண்ணிகிட்ருக்கேடா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஆமாம் கண்டென்ட் எல்லாம் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இருங்க நான் போய் அந்த டேபிள் எடுத்துன்னு வரேன். டேபிள் எடுத்துகிட்டு வருவேன், எப்படி எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பதில் சொல்கிறேன். இருங்க ஓகேலே, ஒரு சின்ன வீஸ் போட்டோம் இருக்கு. என்னடா இது எருமை மாடு மாதிரி வந்துருக்கேன்னு சொல்லி கேட்பீங்க. எனக்கு எல்லோரும் கேலி பண்ணி எனக்கு போர் அடிச்சிச்சு. எனக்கே இது சிங்கத்தை என்ன டிசைனாக கேலி பண்ணி பார்த்தாங்க. அதனால தான் சும்மா இந்தமாதிரி பாம்பு போட்டு விளாடுவேன். பாம்னா இந்த பாம்னா அடுத்தவங்க கேலி பண்ணுறது. ஸோ அதுதான். ஸோ இருங்க நான் கேமரா ஃபிட் பண்ணுறேன், இருங்க பாய் மக்களே. நான் இப்போ வந்து பீஸா சாப்பிட்டேன். சாரி நான் உங்களுக்கு காமிக்கல. ஐ மீன்ஸ் தேவையில்லாத பிரச்சனை எனக்கு அப்புறமா எல்லாருக்கும் செலவு வந்துடும். சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அவன் மட்டும் பீஸா சாப்பிட்றான் எனக்கும் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க. நான் வந்து
எப்பயாவது ஒரு தடவை தான் சாப்பிடுவேன் டிஷ். அதனால் நான் வந்து பாக்ஸ் கூட இருக்குது. ஸோ அதை குறைக்கணும்னா இப்போ நான் வெளில போய் விளாட்ணும். ஸோ விளாண்டுட்டு வந்து பார்க்குறேன். எனக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோடு இல்லை. அங்கே எல்லோரும் இருப்பாங்க, வீடியோ எடுத்தால் திட்டுவாங்க. ஸோ அதனால் ஐம் நாட் டேக்கிங். ஸோ நான் விளாண்டுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். நான் ஏன் தெரியுமா அதை சொல்கிறேன், போன தடவை ஆண்டி மில்க் ஷேக் கூப்பிட்டு போயிருந்தாங்க. நான் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் யாருமே வரல. இன்றைக்கி தான் போய் பார்க்கணும். நான் போகவே இல்லை. ஸோ என்ன என்ன விவரம்னு சொல்லி தெரியாது. அப்பயோ போனது, இப்போ மறுபடியும் போகிறேன். மழை காரணத்துக்காக வெள்ளாறு இருட்டிகிட்ருக்கு. மழை வந்துடக்கூடாதுன்னு நல்லா வேண்டிக்குவாங்க. ஸோ இப்போதைக்கு பாய். நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறேன். அது தான் at 7 o'clock. ஸோ பாய். நான் ஜூம் பண்ண முடியல. ஆனால் கருமை ஏதோ ஒரு மாதிரி கருப்பு. சன் வருது, சன்னு வருது. சன் வருது பார்த்தீங்களா? ஒரு வழியாக வருது. இந்த மாதிரி சன் வருது பாருங்களேன். சோலார் எக்லிப்ஸ் மாதிரி இருக்கு. எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் பயமாக இருக்குது. நான் உள்ள போகிறேன். கனிகா மதுரை கதிர் முருகா முருகா காப்பாத்து. இது இங்கே பாருங்களேன். அங்கே பாருங்கள். எங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஹவுட எப்படின்னே தெரில. இயற்கை இதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பயமாக இருக்குது. நான் இப்போ செய்கிறேன். எனக்கு செம்ம பயமாக இருக்கு. ஸோ பேக் டு இது. நான் வந்து சும்மா வெளில காமிச்சா எனக்கு பயமாக இருந்துன்னு சொல்லி விளாண்டேன். இது வேறு காலில் வேறு வருது. ஸோ அதனால் திஸ் இஸ் தி டேபிள். அசம்பிள்லாம் வந்து நீங்களே தான் பண்ணிக்கணும். ஸோ கீழே ஒரு நட்டு கொடுத்துருக்காங்க. திருப்புறேன். ஒரு நட்டு மாதிரி இருக்கா? கேமரா ஃபிட் பண்ணுற மறுபடியும். ஒரு நட்டு மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு நட்டு இருக்குல்ல, அந்த நட்டு வந்து ரொம்ப டைட் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் டைட் பண்ணிங்கன்னா கோவிந்தா உட்டு ஃபுல்லாக காலி. ஏதோ சொன்னால் நான் ஒரு தான் ரிட்டர்ன் போட்டு அதை இது பண்ணேன். இதுக்கு வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் காமிக்கிறேன். கொஞ்சம் தலைகீழ தான் இருக்கும். ஐம் சாரி. அதனால் கேமரா ஒழுங்காக ஃபோக்கஸே பண்ண முடியல. அது கீழே வீல்ஸ் இருக்குது. அதை நம்ம ஓட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் என் டேபிளு. இதை பற்றி நான் ரிவ்யூ சொன்னேன்னா எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு டேபிளு. ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதான் பெரிய பிரச்சனை. நான் வந்து இதோட பெரிய டேபிள் இருந்தால் அதை போட்டுக்கோங்க. இது போடாதீங்க. உங்களோட கன்வீனியன்ஸ் பொறுத்து. மேல் பிரிண்டர் இது சும்மா படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா எழுதுறதுக்கு ஃபோனை பார்த்து எழுதுறது தான் இது வருது. ஸோ இது பில்டு குவாலிட்டி எல்லாமே சூப்பர் தான். ஆனால் பிரச்சனை உட்டு சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணியிருந்தா இட் பி ஸோ குட். ஏன்னு தெரியுமா, உட்டு வந்து ஒரு 5 தான் இருக்கும் லென்த். இருங்க, 1 2 3 4 3 இருக்கும். அது இந்த உட்டோட சைஸு. லென்த் வித்து லென்த்து பார்த்தாச்சு. வித்து 1 2 3. இதுவும் 3 இது 3. சார் அப்படின்னா இங்கே 3 இருக்கும். சைட் ஆஃப் இது 3. இப்படி இங்கே பாருங்கள். 1 2 3. ஓகேவா? இங்கே பாருங்க. 1 டேய் 1 2 3. ஸோ மொத்தம் 3 3 6. அதுதான்.
சார் ரொம்ப சின்னது அதுதான். பெருசாக இருந்ததுன்னா எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். இது ஒரு புக்கு வச்சாலே காலி, அவ்வளோதான், ஃபுல் ஸ்பேஸ் ஆகிடும். ஸோ உங்கள் புக்கை பொறுத்து இதை பொறுத்து தான் நீங்கள் வாங்கணும். ஸோ இப்போ நான் வந்து திருப்பி மேட்ருக்கு வருவோம். திருப்பியும் நல்லா எப்படி இருக்குன்னு எனக்கு பயமாக இருக்குது. மறுபடியும் இருந்துச்சு. போச்சா குருநாதா. நான் இப்போ டிவி போட போகிறேன். பொறுக்க முடியாது குருநாதா மாதிரி எனக்கு பயமாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு சமூக அனத்தினம் ஆயிடுச்சு. ஐயோ இருங்க மக்களே, ஒரு நிமிஷம். நான் டைம் தப்பாக சொல்லிட்டேன், 5ன்னு சொல்லிட்டு 6 மணி. சாரி ஃபார் தட்டு. இதுக்கு மேலே நான் இது வந்து ஒரு இது மாதிரி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ போவோம். ஸோ இப்போ நான் என்னென்ன பார்க்க போகிறேன், என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்க போகிறீங்க. நான் இப்போ டிவி ஆன் பண்ண போகிறேன். உங்களுக்கு இப்போ கம்யூனிகேஷன் வரும். ஸோ இட்ஸ் டைம் லாப்ஸ் வீடியோ. டிவியை ஆன் பண்ணிட்டேனே. ஒரு செட்டிங்ஸ் மட்டும் மாற்றணும். முக்கியமாக இவனை இதில் போட்டாச்சுன்னா நிம்மதி பெருமிச்சு நான் சொல்லுவேன். மெட்ராஸ் சமையல் இருக்கு. ஆனால் நான் வந்து இதுதான் பார்ப்பேன். இது வந்து ஹரி ஈட்டிங். அதான் வந்து ஹரி ஈட்டிங் வந்து நான் பார்க்க மாட்டேன் அவ்வளோவா. சில வீடியோஸ் மட்டும்தான் பார்ப்பேன். முக்கியமாக டேட்ஸ் லைஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ ஐஸ்கிரீம் வேற நான் வந்து இப்போ இந்த வீடியோ தான் பார்க்க போகிறேன். அப்படியே நான் ரெக்கார்டிங் போட்டு அப்படியே பயங்கரமா ஐயோ நான் சைன் இன் வேற பண்ணல. நாட் நவ். நீங்க கேட்டதுதான் ரொம்ப நாளா நீங்க கேட்டிருந்த பிராங்க். ஆனா என்ன பண்ணுவோம், இது பொறுமையா பண்ணுவோம். இதுக்கு தான் பண்ண மாட்டாங்க. அப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு, அதாவது நம்ம லைவ்லலாம் வீடியோவில் போன வீடியோலாம் சொல்லியிருந்தோம். இந்த ஃபோட்டோ வச்சு அது மாதிரி டிக்டாக்ல டான்ஸ் வந்து பண்ண வைக்கிறோம்னு சொல்லிட்டு போன வீடியோ அதை கூப்பிட்டு உட்கார வச்சு அதை இன்டர்வெல்லாம் பேச வச்சிருவோம். பேசினதுக்கப்புறம் இந்த மாதிரி டான்ஸ் ஸ்டெப் வந்து அப்பாவுக்கு வராது. எனக்கு இது வேணாம். எனக்கு இந்த பிராங்க் வீடியோ வேணாம். நான் வேற பிராங்க் ஸ்கிப் பண்ண மாட்டேன். வீடுக்குள்ள பண்ணி தெரியும். பிராங்க் தான், இது ஒரிஜினல் இல்லை. ஜஸ்ட் இதுதான். இதை பார்த்து எதுவும் நாங்கள் வரும்போது தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து இது பிராங்க் வீடியோ அப்படின்னு டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நீ வந்து அவர் எதோ கோயிலுக்கும் எங்கேயோ போயிருக்கேன் அப்படின்னாங்க. சரி அதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ட்ரங்க் பிராங்க்ஸ் மாதிரி சொன்னான். அதாவது இந்த பையன் வந்து எனக்கு எடுத்துட்டான், எனக்கு ஊற்றி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் பண்ண போகிறோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அன்றைக்கி எந்த வீடியோ வருவாங்க அப்பா வந்து டேஸ்ட் பண்ணுவார். அது வந்து அந்த நானாட்டம் வந்து வீடு ஸோ அதை வந்து மேலே தெரிஞ்சு அப்பா தான் விதத்துக்கெல்லாம் செஞ்சுச்சாரு. பிளான் பண்ணாதான் வேஸ்ட்டாக போயிட போகுது அப்படின்னு. அப்போ தான் அவன் இல்லை அப்பா அம்மா வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் அம்மா நாங்கள் எந்த விதத்துலேயும் வந்து இந்த ஆல்கஹால் அது மாதிரி விஷயத்தெல்லாம் ப்ரொமோட் பண்ணவே மாட்டோம். இது வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக.
மாஞ்சி வந்துடா This is just for entertainment. Don't try this at home. இல்லைனா அடி கூட வாங்கலாம். நான் இதுக்கு பொறுப்பு கிடையாது. அவ்வளோதான். இத்தோட இந்த பதிவை மறந்து விடுங்கள். நான் இப்பவே சொல்லிக்கிறேன், இந்த பதிவை இப்போதே மறந்து விடுங்கள். சரியா? அப்படியே வந்து கால இத்தோட இந்த பதிவை மறந்து விடுங்கள். ப்ளீஸ் 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 சில்ட்ரன்ஸ், டோன்ட் see this. எங்க இருக்கீங்க? நீங்க வாங்க, நான் நேர்ல வாங்க சொல்றேன். ஆமா அதான் சீக்கிரம் வாங்க. அங்கிள் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். அங்கிள் வாங்கல, நீங்க சீக்கிரம் வாங்க. Few moments later. இத்தோட இந்த பதிவை மறந்து விடுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ். This is just for fun. இத்தோட இந்த பதிவை மறந்து விடுங்கள் ப்ளீஸ். கெஞ்சி கேட்டுக்கலாம். எதுக்கு நான் மாற்ற போகிறேன்? பாம்பு பிராங்க் வீடியோ நல்லா இருக்கும். இந்த மாதிரி பிராங்க் வீடியோலாம் பார்க்கக்கூடாது, தவறு. இது பேரண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். This is just for prank. That absorbs faster than other diapers. This is just for prank. Huggies, India's fastest absorbing diaper. பாம்பு பிராங்கு. ஸோ இன்ட்ரோ வந்து நான் பேசும்போது தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ப்ராங்க் வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ராங்க் வீடியோ தான் ஃபேமிலியும் நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ வச்சுன்னா அந்த ஆல்கஹால் இதை வச்சு இது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது பேரண்ட்ஸுக்கு மட்டும்தான். அதனால தான் நான் மாற்றிட்டேன். அதெல்லாம் தெரியல. நம்ம இந்த சேனலில் பாம்புனாலே ஒரு தலைவர் படம் சென்டிமெண்ட் மாதிரி ஆகிப்போச்சு. தலைவர் படத்தில் ஃபஸ்ட்டெல்லாம் எப்போ பார்த்தா ஒரு பாம்பு சீன் வச்சுருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சேனல் ஆகிப்போச்சு. ஸோ அதனால் இந்த பாம்பு வச்சு நம்ம மொத்த ஃபேமிலி ஏமாத்தலாம் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி யோசனை வந்துச்சு. போயிட்டு இப்போ ப்ராங்க் பண்ணுவோம் எல்லாரையும். ஸோ ஒருத்தருக்கு ஒரு சினாரி யோசிச்சு வச்சுருக்கேன். என் அக்காவை வந்து அங்கேயே போயிட்டு ஏமாத்துற மாதிரி பிளானு. ஸோ முதல்ல வந்து மதியான டைம் ஆகுது. ஸோ முதல்ல நம்ம தலைவர் டேடை தான் நான் பேசும்போது தான் எல்லாம் சவுண்டு வருமா. முதல்ல வந்து நம்ம தலைவர் டேடை ஏமாத்துறோம். நல்லா மதியான டைமில் செம்மையாக சாப்பிட்டு மல்லாக பட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். பாம்பு வந்து ரொம்ப பாவப்பட்ட ஒரு ஜீவன் தான். அதாவது நம்ம போயிட்டு அதுங்களை வந்து எதாவது டிஸ்டர்ப் பண்ணாதான் அதோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நம்ம அட்டாக் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் பாம்புகளை பற்றி, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆனால் அந்த பாம்புகளை அசோசியேட் பண்ணி நம்ம மனுஷங்கள்லாம் உருவாக்கி வச்சிருக்க பயம் இருக்குல்ல, அதை யூட்டிலைஸ் பண்ணி தான் இன்றைக்கி ப்ராங்க் பண்ண போகிறோம். அது என்னென்னு வந்து நீங்களே பார்ப்பீங்களா? மொழியில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பேசுறதுதான் கேட்குறேன். கொக்கோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். வீட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப
நம்மள பிடிச்சாங்க அங்கிலே தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ குக்கோ குக்கோ நோ ஐயோ எனக்கு பயமா இருக்கு. என்னால முடியல சிரிப்பாங்க முடியல. ஐயோ more minutes later. எனக்கு அப்படி இருக்கு. பாம்புடா ஓடிச்சு. ஐயோ எனக்கு ரொம்ப காமெடியா வருது. ஸ்னேக் பிராங்க் ஆன் ஃபேமிலி. இது தவறு. தூக்கத்துல வந்து டக்குன்னு ரியலைஸ் பண்ண மாட்டோம் வீட்டுல பாம்பு இருக்காது அப்படின்றதுக்காக வந்து தூக்கத்துல வந்து பண்ணேன். ஆமா இங்க எப்படி வரும் அப்படின்றது கூட உங்களுக்கு தோணலையே. இந்த சவுண்டு தான் பயமுறுத்துறது. சும்மா வந்து அந்த ரப்பர் போட்டுருந்தா யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஹைப் கிரியேட் பண்ணி பயமுறுத்துறது தான். அது எனக்கு அவர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. யாரு வாழை பார்த்த உடனே அங்க சொன்னார்ல கோவத்துல தான் இந்த மாதிரி சவுண்டு வரும். இல்ல அந்த விஷம் எடுக்கிற இடத்துல சொன்னார்ல இந்த மாதிரி சவுண்டு வரும், கோவத்துல தான் அது அப்படியே சவுண்டு போடும்னு. எனக்கு நீங்க வாழ் தான் தெரியுது. பாவம் பார்த்தா பழைய நடக்கும் கடை அடிக்க போச்சுப்பா. பரவாயில்ல இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்து தூக்கத்துலேருந்து எழுப்புறேன்னு திட்டாமல் ஸ்போர்ட்டிவாக எடுத்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. இப்போ தலைவலிக்கு எனக்கு அடுத்த எங்கே நம்ம போகிறோம்? லெக்ஸ் க்ராப் ஸ்டோருக்கு போகிறோம். அந்த மாதிரி என்ன பண்ணுறேன் ஓ இதே வச்சியா அவளை வந்து ஆக்சுவலாக நம்ம கடையை வந்து பிளாக் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம்ல. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவோம் பிளாக் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. இந்த மாதிரி அந்த கடையை வந்து எடுக்க போகிறோம் அதான் தண்ணி அப்படின்னு சொல்லி கீழே இருந்துச்சு. இதே ஆடியோ தான். அந்த அம்மா போய் ஏமாத்துவோமா? நீ என்ன பார்ட்னர் இருக்கும் போலாம் உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இது தவறான செயல். ஸோ டோன்ட் டூ பிராங்க்ஸ் ஆன் எவ்ரிபடி. கருத்து சொல்லிக்கிட்டே ஏமாத்திடலாமா நம்ம? ஆனால் அவள் ஏமாறுவாளான்னு தெரியாது. அவளுக்கு தான் அந்த உயிர் அது அந்த வாசனை அதெல்லாம் தெரியும். சும்மா அவளை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏமாறலாளா என்னன்னு. ஆமா அதில் பார்க்க இங்க பாரு என்ன பாரு கொக்கோ. நம்ம அக்கா வீட்டுக்கு போலாமா? அக்கா வீட்டுக்கு போலாமா? போலாமா? அக்கா வீட்டுக்கு போலாமா? அக்கா வீட்டுக்கு போலாமா? அதானா
அரபா என்ன விஷயம் பண்ணாரு இப்ப நம்ம தான் பிளான் ஆயிட்டு டேய் இதெல்லாம் ஒரு இதோட எங்களுக்கு ஆட் அன்பே நீ சென்றாய் முன் சென்றாய் பறந்தாய் நீ பறந்தாய் பொன்பலத்தாலே சென்றாய் முன் சென்றாய் பறந்தாய் நம்மவரின் பொன்னகையிலே மலருமே வாழ்க்கையே நீ பறந்தாய் அன்பே நீ சென்றாய் முன் சென்றாய் பறந்தாய் நீ பறந்தாய் பொன்பலத்தாலே சென்றாய் முன் சென்றாய் பறந்தாய் கரியருள் போக்கியே புதுவிடியல் தந்தாயே நீ பறந்தாயே மண்ணுடனே இணைந்தாயே நீதான் வாடா ஸ்கிப் பண்ணிடுறேன் சாரி பிடிக்கல என்ன மாதிரியே பிடிக்கல அவரும் அச்சி அறிவா அச்சி சி 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 அறிவா பாத்தீங்கல்ல சரி அங்க சரி அங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ அதனால ஒரு 5 minutes கழிச்சு பார்க்கலாம் ப்ளீஸ். செமையா இருக்கு. பிராங்க் ஸ்டார்ட். பிராங்க் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஸ்டோர்லாம் இல்ல, வேற இல்ல நான் அடிக்கி இப்பதான் பாக்குறேன். செம்மையா இருக்கு. இது அடுக்கிறது இவ்வளவு குப்பையா நான் வருஷம் அப்படியே குப்பையா தானே இருந்தது. மசாஜ் பண்ற வேலை இவரால அடுக்கிறது. அம்மா டச் அப் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காங்க. நல்லதா போச்சு. தண்ணி எடுத்துன்னு சொல்லலாம்னு நினைச்சோம். அந்த அம்மாவும் போயிட்டாங்க. சரி நம்ம வேலையை பார்ப்போம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். பாம்பு பிராங்க். வாடா 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 வாடா. அப்படியே பார்த்தா தெரியாது, ஆனால் இன்டென்ஷனெல்லாம் பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு அப்படியே பயங்கர எக்ஸைட் ஆயிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம். சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாமா? இதெல்லாம் பார்க்கறது தான். இது வந்து பிளாட் டாப்ஸ். இப்போ எல்லாத்துக்குமே ஸ்ட்ரா வரும். இது வந்து இதெல்லாம் நார்மல். இதெல்லாம் நார்மல். இது வந்து இது மேலே இது பொம்மை. இது கிட்டாச்சு தான். அது வேணும்னா எடுத்துக்கலாம். ஏன்னா வெயிட்டாக இருக்கும்ல குழந்தைங்களுக்கு. மூணு மோட் லைட் வரும். அதே மாதிரி இது யூனிகார்ன் லைட் ஃபோட்டோ. ஸ்டீரியோ டைப்பே யாரும் யூஸ் பண்ணலாம் சொல்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து ஃபுல்லாக பாட்டில்ஸ் அண்ட் சிப்பர்ஸ். ஸோ இது பார்த்தியா, இது வந்து டெம்பரேச்சர் ஃப்ளாஸ்க். சென்சார் இருக்கும். இல்லை நீங்கள் ப்ரெஸ் பண்ண என்ன வாட்டர் என்ன இதில் இருக்கும்னு சொல்லிட்டு சுத்தண்ணி ஊற்றுது எவ்வளோனா அது எவ்வளோ சூடு இருக்குன்னு தெரியுமா? அதுலேயே யூனிகார்ன் இருக்குது. அதுலேயே சூப்பர் நீர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுது? இது வந்து டேபிள் டாப் இப்படி வச்ச டேபிளில் வச்சு அழகாக இருக்கும் தானே? பாட்டில் வெரைட்டியை பாருங்களேன். நான் நம்ம பொம்மை நினைச்சேன். வந்து டேபிள் மேலே வச்சு ஷார்ப்னர் வச்சு. ஆமாம், ஷார்ப்னர் பின்னாடி நம்ம இப்படி பண்ணணும். ஓ இங்கே பென்சில் பென்சில் உள்ள அந்த மாதிரி எனக்கு ஒரு பக்கம் இந்த அம்மா என்னடானா என்கிட்ட பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த அம்மா என்னடானா ஃபுல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாம்பு சவுண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன கூத்து நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. மூணு மாதிரியே இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கடா எங்கடா ஏய் சி வெளிய வானா பிராங்கா. கடைக்குள்ள நான் எங்க கேளுவேன். என்னடா புதுசா சொல்ற? நான் ஏதோ பாம்புனா இது மட்டும் வச்சிருந்தா பின்ன இப்படிதான் இருக்கும் பாம்பி. இது பண்ணலாமா? என்ன ஹெல்ப்லைன் கால் பண்ணலாமா? அவன் பாத்துட்டான். ஹெல்ப்லைன் ஃபோன் பண்றான். உள்ள இருக்கு. ஏன் வச்ச? போன் இது பண்ணு.
எப்படி இந்த மாதிரி உள்ள போறது? எனக்கு அழகா வருது இப்பவே. எதுக்கு அழுகுற? எல்லாத்துக்கும் அழுகுறியா நீ? வேற சும்மா இரு. சவுண்ட் இப்போ வரலையே. வரல. கஷ்டப்பட்டது ஒரு பாம்புனால யாரு போவா? இல்லைங்க அது என்ன? யாருன்னா வந்தாங்கன்னா நாங்க டெக்னிக்கா இல்லைன்னா பார்த்து எடுத்துட போறாங்க. அதுக்கு என்ன அப்பா நீங்க விளையாடுறீங்கன்னா இப்பவே சொல்லிடுறேன். செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன டென்ஷனா? என்னடா இவா? ஜன்னல்ல போவாத, இங்க வா. இங்க அங்கெல்லாம் வராது, வா. யாரை புரியுதுங்களா? அவங்க எப்படி இந்த டைம்க்கு இங்கெல்லாம் வருவாங்க? அவங்க சொல்லி அனுப்புவாங்க. நான் எனக்கு ஸ்டெஃபின்னு சொல்லிட்டான். எங்க இருக்குதுன்னு என்ன தெரியும்? பேனாம் வெட்டுப்பா. ஓ கைய ஓடல, கைய ஓடல, நானும் ஓடல. மாடியில என்ன வரும்? பிராங்க் வேஸ்டா போச்சா போச்சா? இங்க வந்து ஒரே தடவை தான் கடிச்சு பாம்புட்டேன். அதுக்கப்புறம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன பயன்படுத்திட்டான்? தூங்கி நின்றேன். இது போட்டு விடதானே ஆல்ரெடி அது முன்னாடி எனக்கு டவுட் இருந்தது. நான் தூக்கி மேல போனானா? ஓகே ஓகே கண்டினியூ பண்ணு. மடிக்கி நான் அறுவத்துறே அதை காப்பாத்துங்க கத்தனே. தெரியும் அவன் நல்ல வேலை இல்லைன்னு. ஊத்திச்சு அப்படியே தூங்கலாம். இது வச்சு அச்சா என்னப்பா முன்னாடி ஒரு பாம்பு இருக்கும்ல, ஆமா. அது பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆமா இது டெக்ஸ்டர் பாம்பு மாதிரி. ஆமா நல்ல முன்ல இருந்தாங்க. இப்ப என்ன கட்ட மூட ஆயிடுச்சா? பயம் ஒரு மாதிரி பாம்பு கடவுள புண்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. பேனிக் அட்டாக் வர மாதிரி இருக்கு. அப்படியே போயிடலாம். போச்சா? டச்சப்பலா பண்ணிட்டு வந்தாங்க இதுக்கு. ட்ராக் பேண்ட்ஸ் வேற போட்டு டச்சப் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நாங்களே உங்களுக்கு கீழே அனுப்பலாம்னு நினைச்சோம். நீயா வந்து வரைய மாட்டீங்க. கஷ்டப்பட்டு வர நிஜமாவே உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் இருப்பாங்க. என்ன சப்போர்ட்? வாங்கிட்டு ஒரு வாட்டி வாங்க, சரி ஏதோ வாங்கினா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். எப்படி தெரியும் உங்களுக்கு? நம்ம காமிச்சோம்ல ஒரு வீடியோல வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு 2 சிப்பர் வச்சு காமிச்சோம். அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி 2 3 4 வாட்டிலாம் வாங்கினாங்க. 4 டைம்ஸ். ஓகே ஓகே நல்ல விஷயம் தான். ஓகே நீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் நான் வந்த உடனே பார்த்துட்டேன். வெய் அவன் வரல கரெக்டா காமிக்கியா? என்னடா எல்லாத்தையும் நான் காமிக்கலாம்னு நான் ஸ்பீச்லாம் ரெடி பண்ணேன். ஸ்பீச் வெரி பிரைம் மினிஸ்டர் நம்ம பதவி வைக்கிறாங்க. ஒரே தொல்லை தாங்க முடியல. இதுதான் என்னோட லெட்ஸ் ப்ராக் ஸ்டோர் கடை வந்து நீங்க அது இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, நான் எல்லாமே போட்டுருக்கேன். ஓகேப்பா விட்டுதான் தொல்லை. வாடா போலாம். மக்களே ப்ளீஸ். வீட்டில் ஒருத்தர் வந்து அங்கே வேலையில இருந்து டயர்டாக வந்துருப்பாங்க. போய் ஏமாத்துவாவா? யாரும் ஃபோன் பண்ணி சொல்ல வைக்க போறீங்க. சர்ப்ரைஸ் இன்னொன்று உள்ள போயிட்டு புறம்பு கட்டுறதுக்கு அவசர அவசரமா போயிருக்காங்க. என்னடா சர்ப்ரைஸா? அப்புறம் என்ன அதுக்கு பேர் சர்ப்ரைஸ்? உள்ள போயிடறாங்க, சிரிச்சுக்கினே போயிருக்காங்க. இப்போ பண்ண என்ன பண்ணு வந்தவங்க 2த்தையும் ஒன்றா தர சொல்லு. ஸ்பீடா நீ உன்னோட திறமை நீயா சமாளி. மாநிலத்து திறமை எனக்கு திறமையும் கிடையாது. பிறந்துருவாங்க. எப்போ எவ்வளோ நேரம்? ஒரு 5 நிமிஷம். உனக்கு பிடிச்சதுதான் சர்ப்ரைஸு. நீ அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்ப.
வாட்சா புடவை. சரி ஓரளவுக்கு நேரா வந்திருக்க. தீபாவளிக்கு புடவை வாங்கியிருப்பான், அதை கொடுக்க அவன் வாங்கியிருப்பான். நீ வாங்க மாட்டான். சரி என்ன பண்ணு, 2 டோரை ஒன்றா போயிட்டு அதை எடுக்கணும். என்ன? சரி, ஒண்ணுதான் இது. எதுவும் வந்து அது மாதிரிலாம் இல்லை. அது மாதிரிலாம் அப்படிலாம் பயன்படுத்த மாட்டோம். குத்தாது, எதுவுமே குத்தாது. கேரண்டி கேரண்டி எதுவும் குத்தாது. அடிக்காது இல்ல, அடிக்கவே அடிக்காது, சத்தியமா அடிக்காது. நான் தான் சொன்னேன், நம்ம மாதிரி தொம்மை இல்லடா அது. நம்ப முடியாது. ஒண்ணும் இல்லை, எதுவுமே உங்க டச் எல்லாம் பண்ணவே பண்ணாது. ஐயா வேற எப்படி நான் போய் வைக்கிறது? தீபாவளி புடவை வாங்கிட்டு கேட்கோ, தீபாவளி போட வேணுமா? பாத்துக்கலாம். எப்போ வாங்கி கொடுப்பா? உடனே பாத்துக்கலாம். கடையில் தொங்க விடுவாங்கல்ல, அதுல பாத்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு ஃபுல்லா பிராங்க்லயே போச்சு வீடியோ. தூங்க போனவர் இருக்குன்னு வந்து தூங்கினதோட பிராங்க் பண்ணோம். அது கூட நீங்களாம் பரவாயில்ல, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. நாங்க விஷம் எடுக்க போனோம்ல, அங்க வந்து இந்த கட்டிவிரன் வந்து அப்படி கத்துச்சு. அந்த சவுண்டை வச்சுட்டோம் கீழே. அங்கதான் எழுந்தனே நானு. எட்டி பார்த்தா வால் பத்திராங்குது. அப்படியே நாங்க பண்ண மாதிரி வீட்டுல எல்லாம் பண்ணிடாதீங்க. இது முழுக்க முழுக்க ஃபன்னுக்காக, என்டர்டைன்மெண்ட்காக பண்ணது. ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. எனக்கு தெரியும் அவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அதனால ஒரு ஃபன்னுக்காக பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி மற்றும் குடும்பத்தார். இப்போ கொக்கோ கடத்த போறாங்க. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து எங்கள் ஏரிக்கு பின்னாடி ஏரியில் ஒரு நாய் மாட்டிக்கிச்சு, 2 நாளாக கத்திக்கிட்டு இருக்குன்னாங்க. எங்கேங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருந்தாங்க. யாரும் எடுத்து இல்லை, யாரும் ட்ரை பண்ணல. சரி வாங்க பார்க்கலான்ட்டு நான் போனேன். போய் பார்த்தா ஒரு மரத்துக்கு அப்படியே தண்ணியில், ஒரு 2 அடி தண்ணியில் அதுவே வந்துட்டு இருக்கலாம். அது என்னாச்சுன்னு தெரில, வரவே முடியல. அது அப்படியே குப்பை, அந்த குப்பைக்கு நடுப்புற அது மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்புறம் நாங்கள் போய் பார்த்தோம், அதை எடுக்கிறதுக்கு எல்லாம் பண்ணோம். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஓகே, கொஞ்சம் சேடான வீடியோ தான். போனேன், குப்பை நடுப்புற இருக்கு. இருக்கிற மாதிரி தெரியல. தெரியாது, எங்க தேட வேண்டியதா இருக்கு. அந்த குப்பையெல்லாம் கட்டி இருந்துருக்கு. அப்படி நாங்கள் போகும்போது ரொம்ப பேத்தட்டிக்கான கண்டிஷன். கண்ணெல்லாம் வந்து அந்த இது பஸ் வந்துருச்சு, கண்ணு வந்து வெளியே வரும்ல, அழுது உள்ளா மூழ்கிச்சு. கண்ணெல்லாம் ஆல்மோஸ்ட் இருந்துச்சு, மேலே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஈவன சொல்ற கத்து அப்படி கத்திட்டு இருந்தது பாவம். டக்குன்னு வீட்டில் வந்து தெர்மாகோல் இருந்துச்சு, குச்சி இருந்துச்சு. குச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு எப்படி இருக்கணும், அந்த குப்பெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. தெரியாது, எவ்வளோ ஆழம் தெரியாது. அதனால தான் அப்படியே போயிட்டு பெரிய குச்சி எடுத்துட்டு குட்டி 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 பார்த்துட்டு இருக்கோம். ஆழம் எப்படி இருக்கு, மண் எப்படி இருக்கு அப்படின்னு. இது வந்து கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான். ஏன்னா நம்ம ரெஸ்கியூ பண்ண போயிட்டு நம்மளை ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து எப்படின்னா சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நான் குரூப் கிளாஸில் இருக்கும்போது இருக்கும்போது அங்கே ரெஸ்கியூ டீம் ஒன்று இருக்கும். அவங்க வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான். அவங்க வீடியோஸ் கூட பண்ணுவாங்க. அந்த வீடியோஸில் பார்த்து அப்படியே தெரிஞ்சுக்கிட்டது தான். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சுட்டு சரி அப்படியே எங்கெல்லாம் கொஞ்சம் சேஃபான பார்த்துருக்கோம், அந்த சேஃபான பார்த்தா அப்படியே போயிட்டு இருந்துச்சு. மெயினாக அது வந்து சரி காப்பாற்றிக்க முடியாது ஹோப் இருந்தது. என்னன்னா மரத்தோட கிளை இருந்துச்சு, அதுக்கு நாய்க்கு மேலேயே கரெக்டாக இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணலாம், அந்த மரத்தோட இதே அப்படியே அந்த பார்த்துலேயே போனோம்னா ஈஸியாக தூக்கிடலான்ற ஒரு தைரியம் இருந்துச்சு. கொஞ்சம் உள்ள இருந்ததுன்னா கூட காப்பாற்றுறது கஷ்டமாக இருக்கும். நான் வந்து வெளியே நின்றுட்டு எந்த பக்கம் வீக்காக இருக்குது, எந்த பக்கம் போகலாம், பாதை நமக்கு தான் தெரியுது, அவனுக்கு தெரியல. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் முதலே வந்து பார்த்துட்டேன், இந்த மரம் இருக்குது, மரம் இதுதான் நமக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, மரம் இருக்குதுடா வா நம்மளே ட்ரை பண்ணலான்ட்டு தான் கூப்பிட்டு வந்தேன்.
சரி அதுக்கப்புறம் அந்த மரத்தில் ஏறி போனான். நீ அப்படியே எடுத்து கையை 2 பக்கம் உள்ள முடியும். என்னாச்சுடா கீழே மாட்டின்னு தானே ஹரி அப்புறமா ஹரி ஹரி அண்ணா இருக்காங்க. பயந்துதானா நம்மளோட சேஃப்டியும் முக்கியன்றதுக்காக மசில் கட்டுவாங்க. எந்த ஒரு டாக் ரெஸ்கியூ பண்ணாலும் ஏன்னா நம்ம அங்கேருந்து எப்படி தூக்கிட்டு வருவோம் நமக்கு தெரியாது. நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தூக்கிட்டு வருவோம். ஒரு டைம் மூஞ்சிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மூஞ்சிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தோன்றது கடிக்கணுன்றது தான். ஸோ அந்த ஒரு ப்ரிகாஷனுக்காக மசில் போட்டு வாயில். ஸோ அது ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி மசில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ரெஸ்பாண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணது நல்லா. ஸோ நான் எடுத்து போயிட்டு தெர்மோகோல் பாக்ஸில் வந்து அப்படியே மேலே ஒரு ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அது எடுத்து போயிட்டு. முதல்ல அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருந்திருக்கும். அதெல்லாம் கை கால்லாம் அப்படியே கரைச்சிருச்சு. ஆமாம் கரைச்சின்னு இருந்தது அப்படியே. சரி எல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி தூக்கிட்டு வர்றதுன்னு தெரியல. அது ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா நம்ம குப்பையில் ஒரு ஒரு கால் வச்சுன்னா அப்படியே அமுங்குது. இதெல்லாம் பல வருஷம் குப்பை அது ஃபுல்லாக. வேளச்சேரி ஏரி. வேளச்சேரி ஏரியாவோட எண்டு இது ஆக்சுவலாக. கக்கன் பிரிட்ஜு. அதாவது எங்கே இருந்தோ அடிச்சுட்டு வர குப்பைலாம் இங்கே தான் வந்து சேர்ற மாதிரி இருக்கும். அங்கிள் அப்படியே பின்னாடி இழுங்க தூக்காது. இந்த பக்கம் எல்லாம் மாட்டேங்குது. அப்படியே தூக்குறேன். ரொம்ப அப்படியே சைலண்டாக இருந்தார். ஏன்னா அவரால் எதுவுமே பண்ண முடியல. அது எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. செம்ம டயர்டு. 2 நாள். அதான் 2 days. 3 நாளா தெரியல. பார்த்தது 2 நாள் முன்னாடி. பொம்பை மெயினாக நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறது காரணமே வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகிருப்போம், ஏன்னா அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எதுனா பண்ணலாம். நான் அவ்வளோ டிஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அவன் நமக்காக வந்து இது மாதிரி அடிபட்டுச்சுன்னு சொல்கிறது வாய் இருக்குது. அவங்களுக்கு அதுவும் கிடையாது. இது கொஞ்சம் 2 நாள் மக்களே இப்போதைக்கு பாய். இந்த 5 மினிட்ஸ்க்கு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஆக போகிறேன். ஸோ பாய் 5 மினிட்ஸ்க்கு. ஸோ பாய் இப்போதைக்கு. நான் திருப்பி பார்க்கலாம் அரஸ்புரத்தில். மக்களே பேய் ஹேக்ஸ் எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு சிரிப்பாக வருது. நாளைக்கு உனக்கு ஃப்ளஷ்ல சவுண்ட்லாம் வருதுடா. ஏய் நீ கத்துறோம் நானும் பயந்துட்டேன் பயங்கரமா. ஒண்ணு வரல இந்த நாய் தான் வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். பயமா இருக்கு. ரெடியாப்பா? ரெடி. ரெடியாப்பா? ரூம் பசங்க என்னென்னமோ பண்ணி கையை கேண்டில் கொடுத்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறானுங்க. விளாடிமாரி வாங்க விளாடிமாரி என்ன சொல்றதுன்னே உங்களுக்கு தெரியலையே. எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. இதுக்கு முன்னாடி சீன்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். செம்ம காமெடியை சிரிச்சுன்னு இருந்தாங்க. ஹலோ வாங்க. விளாடிமாரியா வரீங்களா? ஐயோ என்னடி என்ன குடும்ப சரவணன் பேய் மாதிரியா இருக்கு.
பேய் மாதிரியா இருக்குது? என்ன சொல்றேன்னு எங்களுக்கு தெரியும். சிரிப்பா வருது. இவன் இந்த லைட்டிங் கொடுத்துட்டு போறான்ல, அங்கேயே பார்த்துருந்தா சுத்தி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இதுக்கான உண்மையான சயின்ஸ் அதுதான். உனக்கு ஆலோசனைட் ஆக ஆரம்பிச்சிடும். நீ மிரர்ல உனக்கு ஆலோசனேஷன் ஆகும். அதான்டா ஒரு அந்த காலத்துல எப்படின்னா இதெல்லாம் ரொம்ப நம்புவாங்க. ஸோ அப்போ அப்படியே அந்த நம்பிக்கையிலே கூப்பிட்டவங்க அவங்களுக்கு அந்த உருவம் மைண்ட்ல அப்படியே தெரியும். அதான் உண்மையா சொன்னா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஆமா, எனக்குமே திகிலா தான் இருந்துச்சு. நான் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பயந்தேன். இங்கே அம்மாவை பார்த்தேன். வெளியே போ. டேய், என்ன பிளட் வந்து ஒரு அலைன்ஸோட பார்க்க போறாங்க. லேடி மேரி மேரிடா, மேரிடா. கல்யாணம் பண்ண வராங்க. எம்மி அழவேற என்னையா? அவனே பார்க்க பேய் மாதிரி தான் இருக்கும். ஆமா. ஐயோ பத்திக்கிச்சு. காரசாரம் ஆகிட்டு லேடி மேரி லேடி மேரி லேடி மேரி கொஞ்சிக்கிட்டு இருக்காண்டா. என்ன மெடிமேரி கொஞ்சிக்கிட்டு இருக்க? என்ன கொடுமை. என்ன தம்பி என்னாச்சு? இல்லையே பண்ணதெல்லாம் அப்படி தெரியலையே. பயந்ததுண்ணா காண்டா இதுவா 10 கிலோமீட்டர் சத்திரமா கிட்டா. எப்படி இருந்தது மெடிமேரி எக்ஸ்பீரியன்ஸ்? பிளடி மேரிலாம் வரல, ஆனா கொஞ்சம் பயம் இருந்தது. என்னன்னா இருட்டு, அந்த கேண்டில் வெளிச்சம், அதெல்லாம் கொஞ்சம் பயமா இருந்தது. அடுத்து வந்து 11 மைல் சேலஞ்ச். 11 மைல் சேலஞ்ச். 11 மைல் போகணுமா? 11 கிலோமீட்டர். 11 மைல் ஆமா. சரி, ஓகே, போலாமா? இது வந்து சொல்லலாமா? இப்போ இவங்க வந்து 11 மைல் சேலஞ்ச் பண்ண போறாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போதான் சீரியஸ் பேய ஆரம்பிக்கும். நியூஸ் பிடிக்கலாமா? படி இப்போவே ரேடியோ ஆன்ல இருக்கணுமா? ரேடியோ. சரி, போலாமா? ஜன்னல்லாம் மூடியாச்சு, கேமராலாம் செட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் மைலுக்கு என்னன்னா நமக்கு குளிர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஹீட்டர் ஆன் பண்ணிக்கலாமா? குளிருமா? ஓ, ஏன் ஜன்னல் திறக்கா? இது திறக்குது. லாக் பண்ணு. ஆமாடா, குளிருதுடா. குளிருதா? ஸ்ட்ரெயிட்டா இருக்குல்ல ஏசி, குளிருது எனக்கு. அதெல்லாம் சரி, வண்டியை இவங்கிட்ட கொடுத்துக்கிறிய, இவன் பேன் எடுத்துமே எல்லாம் விட்டுறா. 1 மைல் டன். செம்ம சின்னதாயிடுச்சா உண்மையிலேயே. எலி சேர்த்து வருது முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன? மைல் மேலே சொல்லியிருக்காங்க. From here, if you still haven't turned your heater on, then you will figure it. Like feel பண்ணுவேன் அதை நினைச்சு ஏன் ஹீட்டர் ஆன் பண்ணாமல் போயிட்டு. ஏன்னா 11 மைல் வரைக்கும் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு லோரையே வச்சுட்டு மரத்துக்கு கீழே அதெல்லாம் ஹியூமன் மாதிரி இதெல்லாம் ஷார்ட் தெரிஞ்சுன்னா அதை இக்னோர் பண்ணிக்க சொல்றாங்க. லிஃப்ட் போறேன். பார்த்து கீழே ஒருத்தர் நடந்து போறான். லிஃப்ட் போடுறோம். 4th மைல் வந்தாச்சு. Follow all the voices, no matter how human they may sound. இதெல்லாம் 11th மைல்ல போயிட்டு நம்ம பிடிக்கணும் அதை. ஓகே. அதுக்குள்ள நம்ம பயப்படாம இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போகணும். ஆமா. 4th மைல் தெரியுமா? Ignore the vanishing of trees. தெரியுதே. பாருங்க மக்களே, பேய். அந்த
அப்படியே ஃபுல்லா கருப்பா இருக்காங்க. அதாவது ஒரு ரூல்ஸ் சொல்லி தரும்போது நம்ம மைண்டும் அதுக்கு அப்படியே அதுதான் நடக்குதுன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதான் அடுத்த மைல் நான் தெரியுமா ஹெட்லைட்லாம் ஃப்ளிக்கரா வாய்ப்பு இருக்கான். இப்போ வந்து ரேடியோ வந்து ஆஃப் பண்ண ட்ரை பண்ணாதீங்கன்ற ரிப்போர்ட் இருக்கு. ரேடியோ ஆன்ல தான் இருக்கு. வண்டி உடஞ்சிருக்கிறது பாத்தீங்களா? யாரும் நிக்கிறாங்க அப்படியே. இக்னோர் அகைன். இதெல்லாம் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா சீரியஸா சொல்றேன்டா. தெரியாம இது பண்ணிட்டேன். நல்ல கண்டென்ட்டுமா. சீரியஸா சொல்றேன்டா. கார்பன் லைட் வச்சு எங்க அப்பா இன்னும் வரல. ஸோ நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாய். ஸ்லோ டவுன் பட் டு நாட் ஸ்டாப். இதுக்கு மேலே நினைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சிரிப்பு சிரிப்பா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். போட்டி போயிட்டானா யாரோ உழுந்துருக்காங்க. எனக்கு நான் க்ளோஸ் அப் வச்சிடுறேன். பசி பத்தி பயமா இருக்காது பிராங்க் பண்றதுக்கு. நம்ம விக்ரம் பட கமல் எனக்கு சத்தியமா புரியல. ஓ வாடு சின்ன வயசுல கிட்ட விட்டா பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்களா என்ன நடக்குது? இல்லதான் முடியல. நைட்டு ஃபுல்லா சுத்துறவங்கல்ல. பாவம் அடித்த ஒரிஜினல் பேய். ஐயோ ஐயோ லைட் ஆஃப் ஆயிடுச்சு.
கரண்ட் கட் ஆகி ரெடி ஆயிட்டாரு ஓடுறதுக்கு. ஓடுறா அங்க இருக்கு பேய் பாத்தி. ஐயோ எல்லாரும் முடியல மக்களே. என்ன கொடுமை சார். போடு மலையாள பாச போடு. போடு நல்லா இருக்கும். தரப்ப கட்டால அடிப்பான். நீயாவே பேருக்கு பேய் இல்ல சிரிச்சு சிரிச்சு இன்னும் பயங்கரமா இருக்கும் தெரியுமா இந்த இடம்லாம். இங்கதான் சைக்கிள் போட்டு போகிறாரு. ஐயோ ஐயோ அம்மா அம்மா இவன் கையை விட்டு போயிடும். ஆனா ஸ்கிரிப்டட் மாதிரி இல்ல. லைட்டா அந்த இடத்துல வந்து லேசா வருமா. அதுதான் நாங்களும் சொல்ல நினைச்சேன். திருப்பி வருவான். அதுதான் பறக்க போறாரு. அங்கே போயிட போறாரு. நல்ல சக்தி போகுது. முன்னாடியே கருமகாயம் போகுது. இது பாத்தீங்களா அந்த கீழே அப்படியே இருக்குதா? பயந்துட்டு ஒன்னும் பண்ண முடியல. அப்படி மனுஷனை பார்த்து பயப்படுது, பேயை பார்த்து இது பண்ணுது. அது இப்படி கண்ணை மூடிச்சு. கண்ணை மூடிக்கிட்டு அவர் வந்து தொட்ட உடனே அதுதான் தொட்டுதான் பயந்துச்சு. அப்படி இருக்கிற மாதிரி பயந்துக்கு. ஓ வந்து பேய் மாஸ்க் போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி அது கழுத்தோட அப்படியா? ஓ எலி ரெண்டு ஒண்ணுதான். லிஃப்ட் வந்து நின்னு போச்சு. அதுவும் க்ளோஸ்டு ஃபுல்லு. 4 பக்கமும் க்ளோஸ். மெட்டல்ல வருதுல்ல அந்த மாதிரி லிஃப்ட்ல ஏறவே மாட்டேன். அந்த அலுமினியம் மாதிரி அந்த பழக்கம் இது மாதிரி இருந்தா நீ ஏறுவியா உள்ள? அவன் மண்டையே வினோதமா இருக்குது. அடி முடிஞ்சது. சால் முடிஞ்சு. வாங்கிட்டாங்களா? இந்த மாதிரி லிஃப்ட்லாம் எனக்கு ஒண்ணா வருது. கண்ணாடி இருந்ததுன்னா இல்ல இது கண்ணாடி கிடையாது. இதான் ஒண்ணு அப்படியே மூச்சடைக்க ஆரம்பிச்சோம். ஐயோ அடுத்து போதா இல்லையான்னு இப்பதான் மூச்சு நின்று இருக்கும். ஓடு அப்படி ஓடியா இது என்னது? Come over here. Ghana airport. டப்பிங் விட்டுட்டு இருக்கேன். என்னடா பொண்ணு தானடா? மூலியமா லட்சமா பொண்ணு பயப்படுறாங்க. புரியலையே இது. பேய் பொண்ணு பாரு. என்ன தெரியுது? நல்ல பொண்ணு தானடா இருக்கு. பேய்னா வந்து எரிஞ்சிருக்கணும். அழகா
வைப்பாங்க. இப்படி தீஞ்சிருக்கணும், இல்லைன்னா பல்லு இப்படி தெரியணும். பேயாடா இது? இதெல்லாம் ஒரு பேயா? முதல்ல அப்படி இல்லையா? முதல்ல இல்லையே. லைட் இல்லாத போது இல்ல. ஓஹோ. சரி லைட் இருக்கும்போது இல்ல. லைட் ஏக்கர் நானா தான் வாவ் நைஸ் கேர்ள். அழகா மோகினி டீச்சர் தான் பண்ணி. அங்கே உனி கடிச்சிருப்பாங்க. கையில இல்ல. அதே லிஃப்ட் தான். இது அடியில இருந்து வருவானு நினைக்கிறேன். உண்ணி என்ன உண்ணி? அது கோட் பரங்கடா. அது கோஸ்ட் எனக்கு பத்து லோன் பண்ணி அவன கோஸ்ட் கவலை தெரியல. ஒண்ணுமே இல்ல. ஒரு ரியாக்ஷனே இல்ல. இல்ல அது மூஞ்சி பத்தி தெரியல. லிஃப்ட் போட போற எனக்கு லிஃப்ட் பிளான் பண்ணாத. லிஃப்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. டென்ஷன்லயே இது ஆயிடும் இது. அவங்களுக்கு ஒரு தெரியல. லைட் ஆஃப் பண்றதுல ஏதோ இருக்கு இல்ல? லிஃப்ட் நோடவே நோடவே போல. ஸ்கிரீன் லிஃப்ட் இருந்தா எப்படி ஏறும்? போட்ல கொஞ்சம் பயமா தான் இருக்கும். கொஞ்சம் பயமா அங்கேயே எல்லா தலையில வெளியே ஒரு கேமரா வச்சிருக்கா. அவங்க எப்படி ஓடுறாங்க? பெரிய அன்கட் வெர்ஷன் இது வந்து சும்மா காம்பலேஷன் தான். அதுவும் எப்படி எப்படி போயிட்டு இருக்கீங்க? டிக்கெட் முடியதா? ஸ்டிக்கரா? Watching this சவுண்ட் மட்டும் வருதுன்னா பாத்துக்கோங்க. திருப்பி போயிடுவாங்க. திருப்பி ஓடும். இப்பெல்லாம் நான் உயிரே போயிடும். கிச்சன் உள்ளே போக மாட்டேன். வீட்டு உள்ளே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போயிடலாம்ல. சின்ன சத்தம் கேட்டாலே பயம் வரும். ஓடுற சத்தம் இது. பாவி அதனால அது போட்டிருக்காங்க போல. கோட்டிங் மை பேக்னு. லிஃப்ட் வந்து எனக்கு சிரிப்பே பயமா வரல. ஆமா ரெண்டுமே வரல. எல்லாம் ஓடுறாங்க. பேய் கொக்கோ என்னது? கமரா இங்க பேய் வருது. என்னது இது? அம்மா ரொம்ப தைரியசாலி கொக்கோ. நமக்கு முன்னாடி ஓடுவோம். இன்னைக்கு ஒரு பாரு சுத்தி முடிச்சு கடைசியா சுத்திட்டு இருக்கோம்ல. அதே மாதிரி அதை பார்த்து குழந்தைங்க அங்கமா குறைக்குது. அதை பார்த்து இல்லைனா கூட நமக்கு அது மாதிரி பீதி ஆகும். அங்க இருந்து இங்க எடுத்துட்டு இங்க விட்டா இந்த பிராட பாக்குறா. ஏன்னா இதுங்க கண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும்னுவாங்க. எல்லாம் பார்த்தா சும்மா சொல்லுவாரு. அப்படி ஓடுவாங்க. அதுக்காக போய் ஓடிடுவாங்க. கொக்கோ எதுக்கு நீ ஓடுற? சொல்லிட்டு ஓடுறீங்க. நேரம் போனதே தெரியல. இதை பார்த்துட்டு நீங்க பயங்கரமா சிரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி, ஹரி அண்ட் கொக்கோ. டெஸ்ட் எழுதுறியா? ஏன்னா இப்ப நம்ம குடும்பத்தோட இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் பண்ண போறோம். எனக்கு வேணாம்ப்பா. Pinky Pinky Donkey, father as a donkey. போட்டு உள்ள வந்து இந்த ஊரை கத்துக்கு. கொக்கோ டெஸ்ட் வேடா. கொக்கோ படிச்சியா நீ படிச்சியா? இந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பண்ண போறோம் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். அதுக்கு ரீல் கொண்டா. ஆமா ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து சேர்ந்து ஒரு கேம் மாதிரி வச்சு அதை வந்து ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு வெப்சைட்ல. அதை வந்து பே பண்ணி நான் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி வச்சு நம்ம பார்க்க போறோம். எப்படிப்பட்ட
அதுக்கு நிறைய இருக்கும். இப்போ பாரு இப்போ எங்கள் 2 பேரையும் மாறி மாறி பார்த்து வைக்கட்டா? இது பாரு. ஏய் கொக்கு பாவம். என்ன பாவம் கொக்கு? கொக்கு பாவம். இது போல கொக்கு பெல்ட் எடுத்துக்கோ. பெல்ட் எடுத்துக்கோ. மாட்டிக்கினார் ஒருத்தரு, அவரை காப்பாத்துங்க கத்துரு. அம்மா அப்பா வந்து கோலமோ பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு தெரியல. அப்போ வந்து நம்ம ட்ரங்க் ப்ராங்க் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடான நிறைய ரியாக்ஷன்ஸ்லாம் வந்துச்சு. அடி ஸோ அதோட கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக வந்து இந்த பிளான் பண்ண போகிறோம். இது வந்து முழுக்க முழுக்க ஃபன்னான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம படத்துலலாம் பார்க்குறோம், அதோட யூசேஜ்னால இப்போ நம்மளோட சொசைட்டிக்கு எவ்வளோ பாதிப்பு கிரியேட் ஆகுன்ற மாதிரி நிறைய நல்ல விதமாக நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா குரங்க மாறிடும் சார். 80 மில்லியன் வருஷங்கள் ஆயிருக்கு நம்ம குரங்குல இருந்து மனுஷனாமா. வீட்டுக்குள்ள நம்ம அப்பா அம்மாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். இதில் ஒன்றுமே இல்லை, ஏதோ குளுக்கோஸ் தான் பாக்கெட்லாம் வாங்கி வந்து ஒரு நம்பிக்கை தன்மையாக இருக்கோம்ட்டு இந்த மாதிரி ஒரு முக்கியமான வேலை இருக்குல்ல அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். அந்த பொம்மை வாங்கிட்டு வந்ததுக்கும் இப்போ நான் இங்கே வந்து ரூமில் இந்த மாதிரி பண்ணி அப்போ நான் கால் பண்ணுறேன் தாகமாக இருக்குது. ஜூஸ் பண்ண வாங்கினேன். லெமன் ஜூஸு வேஸ்ட். சரி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஒரு 5 minutes கழிச்சு எங்கள் அப்பா எப்போ வருவாருன்னு தெரியாது. ப்ளீஸ், அவர் எப்போ எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஸோ வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் போகிறோமா இல்லையான்னு சொல்லி. பாய் மக்களை. நேற்று என்னால் வீடியோவே எடுக்க முடியல, ஒரே தலைவலி, தூங்கிட்டேன். இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வரும். ஸோ பாய். எடிட் பண்ணிவிட்டு நான் குளிக்க போகிறேன். பாய். விடிஞ்சிருச்சு.